Hello everyone, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா NEET 2024 ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நானும் நம்ம மோனிஷும் மச்சி நீட்ல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம், நிறைய ரைட்டா பண்ணிருப்போம். மிஸ்டேக்ஸ் வச்சு தான் நம்ம கத்துந்திருப்போம். NEET 2024 ஆஸ்பிரன்ட்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற பயம் என்னன்னா அவங்க எதுவுமே தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னா I think it will definitely help them அப்படின்னு நான் நினைக்கிறேன். So NEET tips and tricks பத்தி பேசுவோமா? So yeah, let's start the video. First, effective revision. அதாவது நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாபிக் எப்படி நம்ம எஃபெக்டிவா ரிவைஸ் பண்றோம்ன்றதுல தான் நம்ம இருக்கு. நீயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. இப்போ வந்து லாஸ்ட் டைம்ல வந்து இப்போ போர்டு எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க சில பேர். அவங்க வந்து இப்போ நீட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உட்காந்து ஃபுல் புக்கும் வந்து படிச்சுட்டு இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா வந்து அதோட இப்போ எக்ஸாம்பிள் ஃபோட்டோ சிந்தசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த சைக்கிள் அந்த இதெல்லாம் வந்து அதை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஆனால் வந்து இந்த ரஷ் நீட்டுக்குன்னே வந்து படிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து அப்படியே இருக்கும், மெமரியிலே இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக படிக்கலாம் தேவையில்லை, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டே போங்க. ஏன்னா வந்து கடைசியாக எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணுறோன்றது தான் மேட்டர். ஓகே, அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டெஃபினட்டா நீங்க ஒரு விஷயத்த 1 மணி நேரம் உட்காந்து ஒரு பேரா படிக்கிறதுக்கு அந்த ஒரே பேரவை டக்கு டக்குன்னு 4 வாட்டி படிக்கலாம்னு சொல்ல வரோம். ஒரு எஃபெக்டிவான மெத்தட்ல ரிவைஸ் பண்ணுங்கன்றான். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் த மாக் டெஸ்ட். The mock test is what is very 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 crucial. இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம், அந்த டெஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளோட நீட்ல நம்ம எப்படி பண்ணுவோன்றதே நம்ம டிசைட் ஆகும். கரெக்டா? அது கரெக்ட் தான். ஆனால் வந்து மார்க் டெஸ்ட்ல மார்க் வரலன்ட்டு சில பேர் டிப்ரெஷன் ஆவாங்க. அதான் ஆகக்கூடாது. எல்லா மார்க் டெஸ்ட்லேருந்தும் ஏதாச்சும் ஒன்று கற்றுப்பீங்க. ஓகேவா? அதாவது புது பாயிண்ட்ஸு. நீட்டில் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதனால தான் மார்க் டெஸ்ட் எழுதுறது. அதை வச்சு ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா நோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நீட் முன்னாடி வந்து ரிவிஷன் பண்ணிட்டு டெஃபினட்டாக என்ன இவன் சொன்னதுக்கு 100% ஒத்துப்பேன். ஏன்னா நான் வந்து சில சமயம் வந்து செம்ம அதிகமாக எடுத்திருக்கேன், ஓவரா சந்தோஷப்பட்டது கிடையாது. செம்ம கம்மியாக எடுத்திருக்கேன், இருக்கிறதுலே வஸ்டா பண்ணியிருக்கேன். சில வாட்டி 300 250 தான் வந்திருக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்போ ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அதேதான், அப்படிதான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி. நீங்க இன்னைக்கு போட்ட எஃபர்ட்டோட தான் நாளைக்கும் போடணும், நாளைக்கு போட்ட எஃபர்ட் தான் நாளைக்கும் போடணும். நான் வந்து சில மார்க் டெஸ்ட் அதிகமாக எடுக்கும்போது இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும், அப்புறம் படிக்க மாட்டேன். ஆனா வந்து மார்க் கம்மியா எடுக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும், அப்புறம் அதுவும் படிக்க மாட்டேன். அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நியூட்ரல் மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிடா, அந்த மார்க் டெஸ்ட் நம்ம என்ன எழுதுறது, எப்படி எழுதுறது நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு தான் நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதுதான் இந்த வேதாந்தோட ஃப்ரீ மார்க் டெஸ்ட் 2024. மச்சி, ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நீ எழுதிருக்கியா? நான் வந்து முன்ன வந்து கோச்சிங் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதுக்கு ஃபீஸ் கட்டிருப்பேன், அதுக்கு சேர்த்து கட்டிருப்பேன். ஆனா வந்து ஒரே கோச்சிங்ல மார்க் டெஸ்ட் வந்து மோனோட்டோனஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃப்ரீ மார்க் டெஸ்ட்லாம் அங்கங்க வைப்பாங்க. அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். அதனால நம்ம நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த கோச்சிங் மார்க் டெஸ்ட் வந்து அந்த கோச்சிங்ல சேர்ந்தவங்க மட்டும்தான் எழுதிருப்பாங்க. ஆனால் வந்து செல்ஃப் ஸ்டடி கைஸ் வந்து நீட்டை கிராக் பண்றாங்க, அவங்களாம் அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்லாம் அப்பப்போ எழுதுவாங்க. நிறைய செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க அதிகம். அதுக்காக தான் நம்ம வேதாந்தம் என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது என்னைக்கு தெரியுமா மச்சி? ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீயா மார்க் டெஸ்ட் எல்லா வீக்கெண்டும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதை நான் ஷாக் ஆயிட்டேன். என்னங்க சொல்றீங்க? உடனே நம்ம பாய்ஸ்க்கு சொல்லணும், நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்துட்டேன் QR கோட. இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்தியால இருந்து மூல முடுக்குல இருந்து எல்லாருமே ஒரே டைம்ல தான் எழுதுவாங்க. 2 மணிக்கு எழுதுறோம், 5:20க்கு முடியும். அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க நமக்கு ஆல் இந்தியா ரேங்க் வருது. ஆல் இண்டியா மோஸ்டா இந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்து இந்த மார்க் டெஸ்ட்ல என்ன எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வரும் நீட்லயும். வந்து இங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ற இதுல உங்களுக்கு நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, இந்தியால ஒரு 20,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க வேதாந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட். அந்த 20,000 பேர்ல உங்க பொசிஷன் என்னன்னு தெரியும். அந்த 20,000 பேர்ல உங்க பொசிஷன் என்னன்னு தெரியுதுன்னா யூ கேன் ஸ்டடி அக்கார்டிங்லி. இப்போ நீங்க உங்க பொசிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கா, கவலைப்படக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லைங்க. இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா படிச்சு அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, நீட்ல நல்லா பண்றீங்க. அதுதான் இங்க தேவை. இங்க நீங்க டாப் ஆவர்னு அவசியம் இல்ல, உங்க பொசிஷன் தெரிஞ்சு நல்லா படிச்சு, அதுதான் மேட்டர், அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ அதை ரிவ்யூ பண்ணும். மார்க் டெஸ்ட் எழுதுறது மேட்டர் இல்ல, ரிவ்யூவிங் த மார்க் டெஸ்ட். அங்க அதுக்கு தான் நம்ம வேதாந்தூல ரிவ்யூ ஆப்ஷனும் இருக்குங்க. நம்ம டெஸ்ட் எழுதலாம், ரிவ்யூ பண்ணலாம். அந்த டெஸ்ட் நம்ம ஆன்லைனாவும் எழுதலாம், ஆஃப்லைனாவும் எழுதலாம். ஆஃப்லைன் எஸ், எஜுகேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் வேதாந்தோ ஆர் தேர். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லயே டெஸ்ட் அவைலபிளான ஆப்ஷன் இருக்கு. நம்ம சென்னையில
கோயம்புத்தூர்ல, மதுரையில, திருச்சியிலன்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்டர்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்தியா பூரா இருக்க எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. அதை விட என்ன வேணும்? சீரியஸா சொல்றேங்க, எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிஒன். அண்ட் நெக்ஸ்ட் மச்சி, மார்க் டெஸ்ட் முடிச்சிட்டோம், அடுத்து என்ன இருக்கு? OMR ஃபில்லிங். OMR ஃபில்லிங் தானே? டெஃபினட்டா. ஏன்னா நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் மச்சி. பார்த்து 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 பண்ணேன், அதுலயே எனக்கு போயிடுச்சு, ஒரு 1/2 hour போயிடுச்சு எக்ஸாம்ல. ஆமா, சிவர் நர்வஸ் ஆயிட்டு OMR ஃபில்லிங்க்கே நிறைய டைம் இது பண்ணுவாங்க. ஒரு மெத்தட் இருக்கு, நான் அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். என்ன மெத்தட்? பெரிஃபெரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் சென்டர்ல வரணும். இதான் எல்லாமே காமன் யூஸ் பண்றேன். சூப்பரான மெத்தட் இது, டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா நான் பெரிய சிக்கன் நீங்க சாப்பிட்டு வந்திருக்கான் போல. அது இல்ல, அது எட்ஜஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிட்டோம்னா என்ன சொல்றது, நம்ம தப்பா மார்க் பண்ணிருந்தாலுமே அது வந்து டிடெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா 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 ஆமா, எட்ஜஸ்ல மார்க் பண்ண டிடெக்ட் பண்ணாது. அதனால வந்து நம்ம சேஃபாவும் இருக்கலாம், மாத்திக்கலாம். அது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட், என்ன காப்பாத்தின தெய்வம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காதுங்க. அந்த எலிமினேஷன் மெத்தட் தான் வந்து உங்க ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்றது. அந்த இது பிசிக்ஸ்க்கு எனக்கு 1/2 hour தான்டா இருந்துச்சு நீட்டுக்கு. என்ன பண்ணேன், 1/2 hour. பயாலஜில நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம். பயாலஜில தான் 355 எடுத்தேன் 360க்கு. கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணிட்டேன். பிசிக்ஸ் எனக்கு டைம் இல்லை, 1/2 hourங்க பிசிக்ஸ்க்கு. என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஃப்ரீ மார்க் டெஸ்ட், பல மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிருப்பேன்ல, இதுல பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. சிமிலரா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. 2 ஆப்ஷன் டவுட்டா இருக்கும் எனக்கு. நான் மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணுவேன், 2 ஆப்ஷன் டவுட்டா இருக்கும். அதுல நான் மார்க் டெஸ்ட்ல ஆன்சர் பண்ண வகையிலேயே ஆன்சர் பண்ணேன், ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. பிசிக்ஸ் அதான் சேவ் பண்ணிச்சு. எங்கேயோ ஒரு கொஸ்டின் ரிலேட்டடா சப்கான்ஷியஸ் மெமரி இருக்குங்க, அதனால அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலிமினேஷன் இஸ் வெரி வெரி குரூஷியலுங்க. சம்பந்தமே இல்லாம குத்துருமா சில ஆப்ஷன், அதான் டக் டக் டக்குன்னு எலிமினேட் பண்ணும். டிக் டிக் டிக்னு கரெக்டா இருக்கிறத போட்டு போயிட்டே இருக்கணும். வந்தா பாக்கியம், வராட்டி லேகியம், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் 100% தெரியுது இல்ல, எலிமினேஷன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க, ஒரு ஞாபகம் இருக்குன்னா பண்ணுங்க. சுத்தமா சம்பந்தமே இல்லாம இருக்கும், கொஸ்டினே புரியல, அதுல பார்க்காம ஆன்சர் பண்ணாதீங்க, இல்ல தெரியாம ஆன்சர் பண்ணாதீங்க. பண்ணா என்ன ஆகும்? -5 ஒவ்வொரு மார்க்குமே வந்து உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பின்னாடி 1000ல நிறைய போகும். ஐயோ, ஒரே மார்க் நான் எடுத்த 618 மார்க்ல நீங்க 5000 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியால. அவ்வளவு காம்படிஷனுங்க. காம்படிஷன். ஆமா, ரொம்ப வருஷம் வர நீட் அப்ளிகன்ஸ் ஆர் 25 லட்சம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், 25 lakhs. ஐயோ மச்சி, இப்போ இந்த இதை முடிச்சிட்டோம், வேற என்ன இருக்கு? டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ரிவைஸ் பண்றத பத்தி பேசணும், ஆனா எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்னதான் படிச்சிருந்தாலுமே இந்த எக்ஸாம்ல இருக்க 3.5 hours தான் வந்து டிசைட் பண்ண ஃபியூச்சர். நீ டாக்டரா இல்ல கோடா அப்படின்ற மாதிரி ஆக்டரா அப்படின்னு தள்ளி விட்டுரும் நம்மள. நீ சொல்லு மச்சி, எப்படி மேனேஜ் பண்ணலாம் டைம்? நான் வந்து எப்பவுமே வந்து டஃபஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் எனக்கு வந்து எடுக்கணும், ஃபிசிக்ஸ் எடுத்துருவேன். ஏன்னா வந்து இப்போ ஈஸியாக அதை முதல்ல முடிச்சிட்டோம்னா கடைசியாக இதில் மாட்டிப்பேன்ட்டு. இல்ல 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 இல்ல, இதை யாருமே பண்ணாதீங்க, இது யாருமே பண்ணாதீங்க. ஒருத்தருக்கும் இது வந்து 1000ல் ஒருவன், ஒரு டாப்பரோட வியூ இது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாதாரண மனிதனாக நான் சொல்கிறேன், என்னன்னா எடுத்த உடனே பயாலஜில ஆரம்பிங்க. பயாலஜி நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, கெமிஸ்ட்ரி பண்ணுவீங்க. கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, பிசிக்ஸ்க்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க பயத்துல ஒரு 10 பண்றது, கான்ஃபிடன்ஸ்ல யூ வில் டு 20 கரெக்டா பண்ணுவீங்க. ஆனா வந்து நீங்க இந்த பயோ கெமிஸ்ட்ரிக்கே வந்து நிறைய டைம் எடுத்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க, அதெல்லாம் பயோ கெமிஸ்ட்ரி நீ போடு மச்சி, நீ போடு, அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி வந்து பயோ கெமிஸ்ட்ரி அந்த 2 இதுக்குமே வந்து நிறைய டைம் எடுத்து, பிசிக்ஸ்க்கு கொஞ்சம் டைம் வச்சு. ஆமா மச்சி, ஆனா இப்பதான் நமக்கு ஒரு 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல டோட்டல்ல. ஆப்ஷன் வேற இருக்கு செக்ஷன் பில. செக்ஷன் பி தானே டஃப், செக்ஷன் பில நீ பாத்துக்கலாம் ஆப்ஷன். செக்ஷன் ஏ நீ எல்லாமே பண்ணணும். 35 தான் செக்ஷன் பி ஏல. 35ல யூ வில் ஆல்வேஸ் ராக் டாக்கண்ணா. நான் என்ன சொல்றேன், நீ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருக்கத டக்கு டக்குன்னு பண்ற. டஃபா இருந்த ஸ்கிப் பண்ணு. அங்கே வந்து ஸ்டக் ஆயிடவே கூடாது, டக்கு டக்குன்னு ஓட்டிட்டு போயிடணும். ஓட்டுரு, அவ்வளவுதான். அந்த ஒரு क्वेश्चनல நீ உட்கார்ந்துட்டு வெச்சுக்கோயேன், உனக்கு 5 क्वेश्चन தெரிஞ்சது இருக்கும், அந்த 5 क्वेश्चन நீ விட்டுருவே. கரெக்ட்டா? திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெக்ரெட் பண்ணுவ, நீ ஐயோ ஏன் இத பண்ண அப்படின்னு ஃபீல் பண்ணுவே. முதல்ல எல்லா क्वेश्चनும் படிச்சு பார்க்கணும், அப்பதான் என்ன क्वेश्चनே புரியும். கரெக்ட்டா? அது டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய கீ. எக்ஸாம் ஃபியர். ஆமாங்க, இது வந்து ஒரு மேஜர். இது ஒரு வருஷம் நல்லா படிச்சிருப்போம். எக்ஸாம் ஃபியரால இந்த ரோல் நம்பர்லாம் கூட மாத்தி மாத்தி எழுதிடுவாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸாமே வந்து ஒரு மாதிரி போயிடும். அதெல்லாம் வந்து இது பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்,
நீங்க வந்து ஒரு வருஷம் படிச்சிருக்கீங்க சரிங்களா, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி இருந்தாலுமே ரிஃப்ளெக்ட் ஆகும், வேஸ்டெல்லாம் போகாது. வந்து ஜாலியா தைரியமா போங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒண்ணுமே படிக்காதவன் இந்த ஒரு மாசம் படிச்சு கூட சூப்பர் மார்க் எடுத்து டாக்டர் ஆயிடுவாங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தெனாவட்டா சுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அது அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது பயப்படக்கூடாது, பாத்துக்கலாம், என்ன ஆயிட போகுது, அவ்வளவுதான். அதான் வந்து நான்லாம் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸா தான் போனேன். பாருங்க, எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு போக வேண்டியவன் அப்படியெல்லாம் ஸ்டான்லிக்கு பார்சல் ஆகி வந்துட்டான். அதான் உண்மை. ஸ்டான்லி வந்து ஒரு நல்ல காலேஜ். ஓகேவா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல எனக்கு புரியல. நான் ஸ்டான்லி, நான் செம்ம காலேஜ்ங்க ஸ்டான்லி, அதுக்கு சொல்ல. அதாவது அவன் கோல்டு காசு ஆசைப்பட்டு டைமண்ட் கச்சிருக்கான் அவனுக்கு, புரியுதா? இந்த என்னது என்ன சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன்ற அளவுக்கு மறக்கிற அளவுக்கு படிச்சிருக்கான்னு அர்த்தம், புரியுதுங்களா? செகண்ட் இயர்ல 2 டிஸ்டிங்ஷன் 2 ஆனர்ஸ் வாங்க போறான். ஆனா இருக்கிறதே 3 சப்ஜெக்ட் தான். கண்டிப்பா நல்லா வரும். அண்ட் நம்ம ஒரு நாள் ஒரு மீட்டிங் வைப்போம். நீட் நீங்க எல்லாருமே நல்லா முடிங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, இதை கேட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா எக்ஸாம் ஹால்ல தைரியமா பண்ணுவீங்க. இண்டிவிஜுவல் டைம் டிவிஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நமக்கு வந்து பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த ஆர்டர்ல தான் போக போறீங்க. சாரி, ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் போங்க, ஏன்னா பாட்னி கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்னு போக போறீங்க. ஜுவாலஜிக்கு 30 மினிட்ஸ் செக்ஷன் A and B ரெண்டும் சேர்த்து, பாட்னிக்கு 30 மினிட்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 45 மினிட்ஸ், பிசிக்ஸ்க்கு நிறைய டைம் ஆகும், 1 hour. இப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 30 எவ்வளோ பேலன்ஸ்? 20 மினிட்ஸ், அப்புறம் இங்கே ஒரு 15 மினிட்ஸ், 35 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அந்த 35 மினிட்ஸ்ல இப்போ நீங்கள் முடிக்காமல் வச்சிருப்பீங்களா, ஸ்கிப் பண்ணியிருப்பீங்களே, ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா பாருங்க, செக் பண்ணுங்க. மிஸ் பண்ணியிருக்கிறதுலாம் போட பாருங்க, தெரியலன்னு விட்டுருக்கிறதுலாம் போட பாருங்க. அது ஒரு போனஸ் டைம் மாதிரி, புரியுதா? அதுக்குள்ள மற்றதெல்லாம் முடிங்க. ஏன்னா நீங்கள் அப்போ முடிச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் லேக் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்க. அண்ட் கரெக்டாக இருக்கும்ல. அண்ட் சாமியை கும்பிட்டு கண்ணை மூட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நீங்க கண்ணை மூடிட்டு போங்க, தைரியமா இருங்க, எல்லாமே நடக்கும், நல்லா பாசிட்டிவா இருக்கும். கண்ணை மூடிட்டு தைரியமா எக்ஸாம் ஹால் போங்க. ஆனா கண்ணை திறந்துட்டு எக்ஸாம் எழுதுங்க. and you will definitely crack NEET 2024. இன்விஜிலேட்டர் வந்து இந்த ஐயோ ஆமாண்டா, சில பேர் வந்து இந்த 450k பேப்பர் வாங்க ஆரம்பிச்சு. ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸ் முன்னாடி வந்து பேப்பர் வாங்க ஆரம்பிச்சு. கொடுத்துறாதீங்க. நீங்க பாட்னி கரெக்டா வேலைய பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, இங்க சைனை போடுங்க, அங்க வைங்க, இங்க வைங்க, ஏமா எங்களை எழுத விடுங்கம்மா நீங்க, அந்த மாதிரி தான் எங்க மைண்ட்ல ஓடும். நீங்க அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம எழுதுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா யூ வில் ஆல் கிராக் இட் அண்ட் யூ வில் மேக் இட் ஆஸ் அ டாக்டர்ஸ். நாங்கள் கண்டிப்பாக உங்களை பார்ப்போம். ஒரு மீட் வைக்கலான்னு இருக்கோம். அந்த மீட்டில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நல்லா பண்ணுங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்கோம். எல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி தெரியும் சொல்றீங்கன்னா கீழே எல்லாரும் இந்த ஹார்ட் எமோஜி போடுங்க. ஸோ தட் வி கேன் நோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து நல்லா ஆல் தி வெரி பெஸ்ட். வீடியோலாம் அவ்வளோ பார்க்காதீங்க, நம்ம சேனல் மட்டும் பாருங்க, அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, நீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதாந்தோட நீட் 2024 ஃப்ரீ மாக் டெஸ்ட் சீரிஸ் 6th ஏப்ரல்லேருந்து 28th ஏப்ரல் வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே சண்டே 2 மணிக்கு நீங்கள் மறக்காமல் போயிடுவீங்க. உங்களோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரிவ்யூ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லையும் நடக்குது. ஆக்சுவல் நீட் ஃபீல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பயம், ஆங்ஸைட்டிலாம் கம்மியாயிடும். மாக் டெஸ்ட் சீரிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. லவ் யூ ஆல், பை.